இந்த அருமையான நாளிலே வாக்குத்தத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கூடாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு விசை நாம் யாவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே இந்த நாளுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு இடைப்பட்டு புதிதாய் தொடங்குகிற மாதத்திலே ஆண்டவர் நம்மளோடு இடைப்படும்படியாய் சகல காரியங்களையும் வாய்க்க பண்ணும்படியாய் வேதம் சொல்லுகிறது போல நான் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவருமாய் எல்லோரையும் வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறபடியினால் வழிநடத்தலின் தேவன் நம்மளோடு இருக்கிறபடியினால் அவரை ஒரு விசை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே எங்களை நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, வருகிற காலங்கள் நேரங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் கால்களை எடுத்து வைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்வீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமதண்டையிலே வருகின்ற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலையும் திடப்படுத்தலையும் கொடுக்கிறபடியினால் தகப்பனே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போமா? யாவரும் வாய்களை திறந்து ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நீர் ஆளுகை செய்கிற அரசராய் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிறவராய் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஆண்டவரே ஆரம்பம் அற்பமானாலும் அப்பா முடிவு சம்பூரணமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே அந்த முடிவு நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சம்பூரணமாய் மாறத்தக்கதாய் கர்த்தாவை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கி ஆண்டவரை உம்மட்டுமாய் காத்து வழி நடத்து வந்தது ஒரு நோக்கத்தோடு நீ நடத்துகிறீர் அல்லவோ? அந்த நோக்கத்தை ஆண்டவரை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் தேவநீர் உம்முடைய பெலனும் உம்முடைய அரணும் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்தல் செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தாவே நீர் எந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை திடப்படுத்துவீர் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தை ஒரு காலமும் ஆண்டவரே வீணாய் போகாத வண்ணம் ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே நிலத்திலே விழுகிற வேளையிலே ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே 100 மடங்களுக்கு பெரியதாய் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் சபையையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே சபை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நித்திய காலமாய் ஆசீர்வாதத்தின் தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் அருமையான வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை நீ நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குறைவுள்ள நாங்கள் நிறைவுகளை ஆண்டவரை அடைவதற்கு உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. அந்த தேடுதல் மீண்டும் ஆண்டவரை தொடரத்தக்கதாய் நீ கிருபை செய்யும் அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கரம் பிடித்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் நேசரே நீர் தாங்கி வழி நடத்தும்படியாய் அப்பா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா இந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிற வேளையிலே நீர் எங்களோடு அசைவாடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு விசை நாம் யாவரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், பாடல்களை பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா,
துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையாம். மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையாம். மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையாம். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஒரு விசை ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து ஆண்டவரே, இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த 3 மாதங்களும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்த மேலான உம்முடைய தயவான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே ஒரு புதிதாய் ஒரு மாதத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் காலெடுத்து வைக்கிற வேளையிலே அப்பா நீர் எங்களோடு நீர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறபடினால அப்பா இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தின் 3 மாதங்களை கடந்து போக ஆண்டவரே 3 மாதத்திலும் ஆண்டவரே உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ள அப்பா நீர் கொடுத்த மேலான அந்த தயவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சதா காலமும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி சொல்ல இந்த நாவுகள் போதாத ஆண்டவரே. ஆண்டவரே, 1000 தலைமுறைகள் நீர் எங்களை ஆண்டவரே நன்மைகளாலே வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நன்மைகளை உண்டாக்கும் வழிகளை நீர் எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறபடினால் தகப்பனே நாங்கள் உம்முடைய நாமங்களை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த நிமிடமும் எந்த வேளையும் ஆண்டவரை அசையாமல் பாதுகாக்கிற உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் முன்குறித்த நாளாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் நீர் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவன் தன்னிடத்திலே தாகமாய் இருக்கிறானோ அவரிடத்திலே ஆண்டவரே நீர் வாங்கியாய் இருப்பேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, தாகத்துக்கு
கண்ணீர் கொடுக்கிறவர் நீராய் இருக்கிறபடினால், ஆண்டவரே எல்லா தடைகளை உடைக்கிறவர் நீராய் இருக்கிறபடினால், தகப்பனே உம்முடைய சமூகம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சமூகம் கடந்து வருவதாக. ஆண்டவரே அந்த சமூகம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கடந்து வந்து ஆண்டவரே எங்களை நீர் செபிக்க வைக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாக அப்பா நீர் எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மேலான தயவு, அந்த மேலான அன்பு ஆண்டவரே நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே முடிவே இல்லாதது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அந்த இரக்கத்தின் தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரே அது மாறாத கிருபையாய் இருக்கிறது. அது நித்தம் நித்தம் நம்மளை நடத்துகிற கிருபையாய் இருக்கிறது. அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபையினாலே தான் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். அந்த கிருபையினாலே நாங்கள் உயிர்த்தெழுதல் செய்தீரே. அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க நிர்மூலமாகாமல் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களால் எதை செலுத்த முடியும் ஆண்டவரே? நன்றியை தவிர வேற எந்த வார்த்தைகள் ஆண்டவரே உமக்காக நாங்கள் செலுத்த முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அது மேன்மையானதாய் இருக்கிறது அப்பா. அதற்காய் சோத்திரம் ஆண்டவரே, அதற்காய் சோத்திரம். ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோம். நிர்மூலமாகாது இருப்பது உந்தன் மா கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். அப்படியே நாம் பாடுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நம்மளோடு கடந்து வருகிறவர். அவர் நம்மளை பாதுகாக்கிறது நல்ல தகப்பன் அல்லவோ. ராத்திரி வேளையில் அவர் வருகிறவராயிருக்கிறார். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தீர் கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தீர் கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்க
கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான். கிருபையினால் கிருபை கிருபை மாறாத கிருபை 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 மாறாத கிருபை. கிருபையை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே மாறாத கிருபை. அந்த கிருபை எப்பொழுதும் ஆண்டவரை தேற்றுகிற கிருபையாய், அந்த கிருபை எங்களை தாங்குகிறதாய், அது அரவணைக்கிறதாய், அது வழி நடத்துகிறதாய், அது ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்க்கிற கிருபையாய் இருக்கிறபடினால், அப்படியான கிருபையை ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறபடினால், அந்த அன்புக்காக ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த அர்ப்பணிப்பு வேளையிலே ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிதாவானவரே எங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. பரிசுத்த தெய்வமே நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே குறைவான நாங்கள் ஆண்டவரே நிறைவானதை நாடி சொல்லுகிற வேளையிலே நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்கப்போற வார்த்தைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமா எங்களை நீ தெளிவுபடுத்தும், எங்களை நடத்துவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேருகிற வேளையிலே நீர் எங்களோடு கூட வருவீராக. கடந்து வாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் ஆண்டவரே அது குறைவில்லாமல் நிறைவாய் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையா தயவாக அமருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்று மீண்டும் மாறாத தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் செய்த தேவன். அவர் மரண பரிவனை நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He never leave you. அவர் always be helping. அவரை நாங்கள் தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மீதும் தேவனுடைய கிருபை கடந்து வருகிறது. இந்த மாதம் வார்த்ததுக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து போது தேவன் நான் எடுத்தது ஒரு வாக்குத்தத்தை தான் எடுத்தேன். இது வாக்குத்தம் இதை கொடுப்போம் எடுக்கும்போது ஆவியானவர் அதை தடை பண்ணி அவர் நான் சொல்லும் வார்த்தையை கொடுக்கும்படி எனக்கு தெளிவாக என்னோடு பேசினபடியால் ஆண்டவற்ற வார்த்தையை ஒரு சமூகத்தில் நான் தைரியமாக கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான ரகசியங்களை கற்றுக் கொடுப்பவரும் ஆவியானவரே. Sometimes we thinking we know everything, but when he close to come to when every day time to close to come to Jesus Christ, we are nothing, because he is a master. Hallelujah. He is the one for teaching us for everything, how you talk, how you explain him, how the things are going. In so many secrets in the Bible, but Jesus is revealing the master. When ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரரை நீங்களா இருக்கலாம், நாங்களா இருக்கலாம், அவரை நம்பி இருக்கும்போது அவர் கொண்டு போற பாதைகள் நான் எப்போதும் விசுவாசிப்பேன், அது வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. என்றால் அவர் எங்களை நடத்துகிறார். அவர் தான் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் இதில் பைபிளில் பார்த்தோம் வாத்தியாருக்கு அதிகாரம். வாத்தியார் என்றால் அவர் எங்களை அதை டீச் பண்ணி எங்களை நடத்துகிறவர், எங்களுக்கு குருவாக இருக்கிறார். வேதம் சொல்ல அவரை நம்பி இருக்கும்போது அவரே எங்களுக்கு குருவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எங்கள் இந்த 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 மாதத்தை நான் எடுத்த வேற எப்ரேயரில் நடத்த ஆண்டவரை தள்ளிவிட்டு புக் ஆஃப் ஸ்டாண்ட் சங்கீதம் சாப்டர் 3 வேர்ட்ஸ் சாப்டர் 3 வேர்ட்ஸ் 3 ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதை கொடுக்கும்போது எனக்கு அது ஒன்றும் புரியவில்லை. அந்த ஒரு 6 வசனம் தான் இருக்கிறது. ஆண்டவரே இந்த 6 வசனத்தில் நான் எதை கொடுப்பது என்று சொல்லும்போது ஆண்டவர் என்னை கொண்டு போன இடங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உண்மையிலே நான் வியப்புக்குள்ளானேன். அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். புக் ஆஃப் சாம் சாப்டர் 3 வேர்ஸ் 3. ஆனாலும் கர்த்தாவே
நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாயிருக்கிறேன். இந்த 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 4ஆம் மாசத்திலே 3 மாசங்களை எங்களை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்துக்கு கொடுக்குற வார்த்தை வந்து, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் நீர் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறா இருக்கிறது. கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்க. எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு கொண்டு வர ஆண்டவரே நான் உக்குறக்காரனா இருக்கிறேன். ஆண்டவரே, நடத்துகிறவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து பேசும். எங்கள் சபைக்கும் எங்கள் மக்களுக்கும் இந்த வார்த்தையை கிரகிக்கத்தக்க கிருபையை கொடும். ஆண்டவரே, there's an individual promise, Lord Jesus Christ. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது. சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்புதம். இதை அறிந்து கொள்ள, கிரகித்து கொள்ள ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்தும் போது நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், முயற்றுகிறோம். இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த பின்னணியை பார்ப்பீங்களா இருந்தால், சங்கீதக்காரன் தாவீது வந்து சொல்றான் வந்து, ஆனாலும், அப்ப ஆனாலும் சொன்னால் முன்னா புரிஞ்சுக்கணும் வந்து, அதுக்கு முன்பாக பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆமென். அதுக்கு தான் அந்த வார்த்தை வருது, ஆனாலும். ஸோ தட் மீன் அதுக்கு முன்பாக பல காரியங்கள் நடந்து. நாங்கள் இந்த வசனத்தை வாசிச்சு விட்டு நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம் வந்து, என்றால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில கடந்த காரியங்கள், சம்பவங்கள், கடந்து வந்த காரியம் தான் அவங்களோட நான் பேசி என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தையை அவன் பேசுகிறான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நாங்கள் வாக்குறுத்ததை நாங்கள் உரிமை பாராட்டணும் என்றால், எங்களோட வாழ்க்கையில இந்த பாடுகள் வரும் போதெல்லாம் நாங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாரை உயர்த்துகிறோம், எவருக்கு நாங்கள் மகிமை கொடுக்கிறோம்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். We praising to the people or we praising to the God? We very important. முகஸ்துதியை பாடும்போது எப்போதுமே நம்மை தூக்கி ஏற்றி விடுறதுக்கு பலர் இருப்பாங்க வந்து, ஆனால் நாங்கள் விழுந்தும் போது தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தாவீதுன்ற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதலாவது வசனம் வந்து சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். சாம் சாப்டர் 3 verse 1. கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புறவர்கள் அநேகர். ஆண்டவரே, நான் சொல்றான் வந்து verse 2, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பல நேரங்களில் ஆண்டவோட when we come to close, the people said, oh, God never with you, God not blessing you, God's not blessing you, and you are alone. But the devil bring to our life to that destroyed our spiritual life. தாவீது இந்த வாழ்க்கையில பாத்தீங்களா இருந்தால் பார்க்கலாம் வந்து, ஆண்டவர் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகிறார்கள். ஆண்டவரே இவ்வளவு சூழ்நிலை ஆண்டவரே, என்ன உனக்கு ரட்சிப்பு இல்லை சொல்றாங்க, உனக்கு ஆண்டவர்கிட்ட அரசனை இல்லை, ஆண்டவர்கிட்ட கிருபை இல்லை, நீ வந்து நீ ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறாய், ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறாய், அதால அவனுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்குன்னு சொல்லி தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து இன்றைக்கு தாவீது சொல்லும் பொழுது, அப்பதான் தாவீது 3வது வார்த்தை சொல்றாங்க, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் ஆண்டவரே, நீர் என் மகிமை ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறேன். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து பேசி முடித்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை வந்து ஆண்டவர் அழைக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அவன் எந்தெந்த இடங்கள்லாம் விழுந்தானோ அந்தந்த இடங்கள்லாம் கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இது எங்கள் வாழ்க்கையில, எங்களோட அனுதின வாழ்க்கையில நாங்கள் மாமிசமாக இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலும் இது டே நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏராளம் உண்டு. ஆனால் ஒன்றே அவன் மறந்து விடவில்லை. அவன் பைபிள் ஃபுல்லாக படிச்சுங்க, வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், wherever their mistake, he never surrendered to people, he surrendered to God. Hallelujah. Remember everybody, that David, whenever making mistake, he never go to please to people, he always go to please to God Jesus. Because Lord, you know I'm making mistake, Lord. ஆண்டோட பார்க்கணும். ஆண்டவரே பச்சைபாலத்தில் தாவீது வந்து பாவம் செய்யும் போது நாத்தான் வேல் வந்து வருகிறான் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு உவமையை சொல்லிவிட்டு
அது நீதான் அந்த சொல்லும்போது உடனே இருதயத்தை குத்தப்படுத்தி நம்ம அந்த ஐம் சின் அகேன்ஸ்ட் த காட், நாட் அகேன்ஸ்ட் த பீப்புள். இது ஆறுக்குரிய பல ரகசியங்கள் ஆண்டு வெளி வச்சுக்கிறார். நான் கத்தருக்கு சித்தமாக இருந்தால் நான் அந்த அடுத்த என் சேர்மையில் நான் இந்த விரிவாக நான் பேச விரும்புகிறேன். கத்தர் எனக்கு பல வார்த்தைகளை கொடுத்தாரு, கொண்டு போனார். ஆல்ரெடி பார்க்குறோம் ஆண்டவரே இந்த 6 வார்த்தையில் ஆண்டவரே சுற்றி ஆண்டவரே நான் இவ்வளவு நெருக்கடி ஆண்டவரே நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். தாவீது ஓடி போறான். எங்க ஓடி போறான்? மோரியா மலையில் ஏறிண்டு ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எங்கே ஓடி போனான்? அந்த நான் ஜெபத்தை ஏறெடுத்தேன் மலையிலிருந்து, கத்தர் எனக்கு பாவம் செய்கிறவனுக்கு ஒரு காலம் ஆண்டவர் செவி கொடுக்கவே மாட்டார். வேதத்தில் மனம் திருந்தாதவனுக்கு கத்தர் செவி கொடுப்பதில்லை. யார் மனம் திரும்புகிறார்களோ, தன் பாவத்தை அறிக்கையோடலோ கூப்பிடும் போது கத்தர் செவி கொடுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை நான் ஒரு காலம் சொல்ல விரும்புறது, ஏன் இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அவன் சொல்றான்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில 2-3 சம்பவத்தை நான் கொண்டு வருகிறேன். இது அவன் மாம்சத்தில் இருக்கிறான் விட்ட பிழை நிமித்தம் இந்த சூழ்நிலை இந்த சங்கீதம் அவன் எழுதும் போது அவன் தன் ராஜ்யத்தை விட்டு எத்தனையோ ராஜ்யங்களின் யுத்தங்களை நடப்பித்த தாவீது இன்றைக்கு கர்த்தர் கூட இருந்து இன்றைக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் நீங்கள் வாசிப்பீங்களா, இந்த புள்ள நீங்கள் மேய்ந்து பார்ப்பீங்களா இருந்தால் அவன் போராட்டங்கள்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுக்குறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு நம்மளாம் வாசிக்கும் போது உற்சாகப்பட்ட எப்படியா கர்த்தர் யுத்த வீரராய் தாவீதோடு இருந்து யுத்தம் செய்தார். இன்றைக்கு சீரியர் எழும்பி வருகிறார்கள், 40,000 பேரை வெட்டி போடுகிறான். அவன் அல்ல, கர்த்தர் யுத்தம் செய்கிறார். இன்றைக்கு அவன் போன இடமெல்லாம் வெற்றி, போன இடமெல்லாம் ஆண்டு ஜெயம், எல்லா ராஜ்யங்களையும் அவன் என்ன செய்யலாம் மீட்டு அவன் அங்கே வேதம் சொல்ற எல்லாரும் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றி உள்ள சகல சீரியர் அம்மோன் புத்திர எல்லாரையும் அவன் யுத்தத்திலே வெற்றி கொண்டு எல்லாரும் தாவீதுக்கு கப்பம் கட்டினாடு வேதம் சொல்லுவது. அப்படிதான் வேதம் சொல்லுவது. தாவீதுக்கு எல்லாரும் கப்பம் கட்டினார். அவனை எப்படியாவது வெற்றி கொள்ளாமல் சொல்லி இன்றைக்கு கூலிக்கு படையை கூட்டி கொண்டு வந்து பார்த்தார்கள். வேதம் சொல்லுவது சொல்ல டைமில் இன்றைக்கு இந்த 2 சாமியில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு சொல்ல தாவீதோட நான் யுத்தம் இல்லவன், நீ கூலிக்கு வா, எல்லாரையும் பட்டி போடுறான். யோனதான் ஒரு படத்தலைவனை கொண்டு தாவீது கொண்டு எல்லா யுத்தங்களை அடிச்சு தவிடு பொடி ஆக்குறான். கத்தர் சொல்ற தாவீது சென்றவிடம் எல்லாம் கத்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனை கத்தர் அழைப்பாரா இருந்தால் அவர் மரண பரிஞ்சை நடத்துவது. ஆமென். கைவிட மாட்டார். ஆனா ஒரு காரியம் வாழ்க்கைய வாழ்க்கையில நமக்கு என்ன இது இதை என்ன எழுதி வச்சுக்கான்னு சொல்லும்போது ஒரு காரியம் சொல்லி விரும்புகிறேன். தாவீது விட்ட புள்ளியை நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். தாவீதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்சலோம் என்ற ஒரு மகன் இருக்கிறான். அப்சலோம் என்ற ஒரு மகன் இருக்கான். அவன் தாயின் பேரும் போட்டுருக்கு. அப்சலோம் ஆண்டவர் என்ன செய்யற தாவீது மகன் என்ன செய்யறான் ஒரு தவறு நடக்கிறது. அவளுக்கு ஒரு அழகான ஒரு சௌரி இருந்தால் பேர் தாமார் என்று பேர்ல புறப்படுது. அந்த தாமார் இடத்துல இன்னொரு சௌரன் அவள் மீது ஆசை கொண்டு மோகம் கொண்டு அவளை அடைகிறார்கள் சொல்ற தந்திரமாய் அதுக்கு போயிட்டு உதவி செய்கிறான். அவனுடைய உச்ச சௌரன் உதவி செய்கிறான். இன்றைக்கு அவளை அடைகிறதுக்கு தாவீது போய் அவள்கிட்ட ஒரு மாதிரி கதைச்சி அவளை கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க முடியாது. தங்கச்சி பார்த்தா உறவு முறை, தங்கச்சி முறை. அப்போ அந்த காரியம் அவளுடைய சாப்பாடு கொண்டு போகிறாள். அந்த இடத்துல அவளை கற்பழித்து போடுறான். இந்த காரியம் இது அவள் அழுது கொண்டு போகும்போது அப்சலோம் கேட்குறான் அம்மோன் உன்னோடு இருந்தானோ. அப்போ இது பார்க்கும்போது தாவீது சொல்கிறான் அவன் கோபம் கொண்டான்னு தான் பேச போட்டுக்கொள்ளிக்க இன்றைக்கு பிள்ளை பாசம் அவனை தண்டிக்க வேண்டிய நிலையில இருந்து தவறி விட்டான். யார் செய்தாலும் தவறு தான், தண்டிச்சிருக்கணும். இந்த காரியத்தை அப்சலோம் மனதில் வச்சு கொள்கிறான். அவனுக்கு யாரிடம் சொல்லாத இது ஒரு என்ன வெளியே சொன்னால் ஒரு அசிங்கமான காரியம், வெளியே சொல்லாதுன்னு சொல்லி சொல்லும்போது இன்றைக்கு வேதம் சொல்றது காலங்கள் கடந்து போயிட்டு அப்சலோம் என்ன செய்யறான் தந்திரமாய் அவருடைய தாயுடைய எல்லா பிள்ளைகளையும் விருந்துக்கு வர சொல்றான். ஆளுக்கு கூலிக்கு ஆளை ஏற்படுத்தி வச்சு என்ன செய்யறான் எவன் கெடுத்தான் அவனை கொண்டு போடுறான். கொன்று போடும்போது இந்த பின்னணியும் படையா புரிஞ்சு கொண்டு போடும்போது தப்பியோடுகிறான். தாவீதுக்கு பயந்து நாட்டை தப்பியோடு இன்னொரு நாட்டில் இருக்கிறான். தாவீது
சரியான இடத்துல தீர்ப்பு செய்து தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் தவற விட்டுட்டான். இந்த காரியம் காலப்போக்கில் என்ன நடக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் திரும்பி மறுபடியும் தாவீதோடு தாவீதிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட ஒப்புரவாகிறது வேதம் சொல்ல அதுக்கு யார் உதவி செய்கிறார்கள்? தாவீதின் படைத்தவளாக இந்த யோனதாப் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனோட அப்சலோமை கூட்டிட்டு தாவீதோடு அவன் ஒன்று சேர்த்து வைக்கிறான். இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது தான் அந்த பழைய வஞ்சம், பழைய கோபங்கள் உள்ளத்துல வச்சு தாவீதின் ராஜ்யத்தின் மேல அவன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு ராஜாவுடைய அரண்மனையில் யாரெல்லாம் வந்து நியாயம் விசாரிக்க வரும்போது அப்சலோம் என்ன செய்வான்? உன்னை நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்ன போல ஒருவனும் இல்லையப்பான்னு சொல்லி கட்டி தழுவி இந்த இதுல இந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்னை ஸ்தானாதிபதியாக வைத்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பதவிக்கு ஆசைப்பட்டு அங்கு கட்டி தழுவி வெஸ்டவேல் ஜனங்களின் மனத்தை கவர்ந்தானாம். யார் கவர்ந்தான்? அப்சலோம். ஆனால் ஆண்டவர் அழைப்பு அவனுக்கு அல்ல. சொந்த தகப்பன்ற பதவிக்கு ஆசைப்பட்டு தந்திரமான காரியங்களை அவன் கூட இருந்து ஆட்களை கூட்டி சேர்த்து தனக்கு ஒரு குரூப்பை உருவாக்கி அப்சலோம் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே பிரிவினை உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்றது அப்சலோம் ஆய் பிரிவினையை கொண்டு வர ஆய் ஆக்களை கவர்ற ஆய் தனக்கண்டு ஆக்கள் வேண்டும், தனக்கண்டு தன்னோடு ஆக்கள் சேர வேண்டும், தன்னோடு மட்டும் நல்லா இருக்க வேண்டும். பார்த்தீங்க சொன்னா அழகா அப்படியா அவன் பேசி சிரித்து அவனை போல சௌந்தர்யவான் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்சலோம் அவன் முடி எத்தனையோ சேக்கல் இருக்குமா அவ்வளோ அழகானவன் அவ்வளோ நீட்டு முடி அந்த ஒளிமிக அந்த 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 ராஜா வீட்டுக்கு அரண்மனை வர வாசலில் நின்று ஒருத்தருடைய கதைச்சு பேசி அவனை தனக்கு முன்பாக ஆட்களை சேர்த்து கொண்டானான். இது எல்லாம் தாவீது விட்ட பிழை நிமித்தம் அவனுக்கு எதிராய் வந்த காரியங்கள். இன்றைக்கு தாவீது விட்ட என்ற தவறு இன்றைக்கு எங்கே எப்படி முடிஞ்சுன்னு சொன்னால் அது மட்டுமல்ல, இங்கே பார்ப்பீங்களா இருந்தால் அவனோடு இன்னும் கூட்டு சேர்றான் முக்கியமான அகித்தோப்பியல். ஓகே, அகித்தோப்பியல் யாருன்னு பார்ப்பீங்களா இருந்தால் வேதம் அழகா சொல்ல தாவீதோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்த ஒரு முக்கியமான ஆள் தான் அகித்தோப்பியல். இன்றைக்கு அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு அப்சலோம் வெறுங்காலோட ஓடும் ராஜ்யத்தை விட்டு ஓடும்படியான நிலைமைக்கு கொண்டு வர அவனும் உதவி செய்தான்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் தாவீதுக்கு எதிராக நடக்குது. இந்த காரியம் தாவீது அறியவில்லை. ஆனால் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சாமுவேலில் அழகா போட்டு அவன் இன்னும் அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் செய்கிறான் அந்த அகித்தோப்பியல் சொல்கிறான் 2 சாமுவேல் 16:22 வாசிங்க. 6 எடுத்தாங்க. அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தார். இந்த ஆலோசனை யார் கொடுத்தா தெரியுமா? அகித்தோப்பியல். அவன் கொடுக்குற ஆலோசனை இன்றைக்கு இதை செய்யும் உங்களுடைய தகப்பனுடைய பேர் கெட்டு போக முடியாது, தவறான ஆலோசனை கொடுக்குறான். இந்த அகித்தோப்பியல் இப்படியான காரியங்களை கொடுத்து இன்றைக்கு அவன் படையெடுத்து வருகிறான்னு சொல்லும்போது இவ்வளவு யுத்தங்களை நடப்பித்த தாவீது எல்லாத்தையும் விட்டு வருங்காடு அழுது கொண்டு ஓடினான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளவு காரியத்திலும் அவன் ஒரு காரியத்தில் நான் இவ்வளவு நெருக்கில் வந்தபோது தாவீது ஒன்று கொண்டான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் ஒன்று சொன்னான். அவனுக்கு ஒரு மன உறுதி இருந்த நான் செய்த தவறுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலை வரவில்லை, அந்த சூழ்நிலை தான் விட்ட பிழை நிமித்தம் நாங்கள் யாரை மன்னிக்க முடியவில்லையோ, யாரை நாங்கள் மறக்க முடியலையோ, கசப்புகள் இருக்க முடியல, இந்த காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த அகித்தோப்பியல் யாருன்னு சொன்னீங்க என்றால் பச்சேபால் தவறு செய்யும் போது இந்த இந்த பின்னணி எடுப்பீங்கன்னா பச்சேபால் இந்த கிரான்பா தான் இந்த அகித்தோப்பியல். இவன் யாருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான்? தாவீதுக்கு. அவன் நேரம் பார்த்து வஞ்சம் தீக்கும்படியாக அவன் காத்திருந்தான். இந்த சந்தர்ப்பம் வரும்போது என்ன செய்யறான்? மகனுக்கு ஆலோசனை கொடுக்குறான். என்று சொன்னால்
இவன் கொடுத்த ஆலோசனை நிமித்தம் இந்த ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுகிறான். இது தவறான ஆலோசனை, தவறான காரியம். இன்றைக்கு இதெல்லாம் சுற்றி தாவீது வருகிறது. தாவீது ஒன்று பண்ணுறது தான் எனக்கு ஏன் சூழ்நிலை, ஏன் ஆண்டவர், இது ஆண்டவர் கொடுத்தவன்னு தாவீது சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா வசனம் சொல்ல நான் படுத்து நித்திரை செய்தேன். verse 5 சங்கீதம் chapter 3 verse 5 ஷாம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை. யோசிச்சு பாருங்க, ஒரு பாடு துன்பங்கள், ஒரு ராட்சியம் எல்லாம் இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, எப்படி தூக்கம் வரும்? சிந்திச்சு பார்க்கணும். வேதத்தை பார்த்தீங்கன்னா தாவீது நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்போ அவன் சொல்றான் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு காலம் வரும்போது எனக்கு விரோதமாக சுற்றி படையெடுத்த வருகிற 16 பேருக்கு நான் ஆண்டவரோடு நாங்கள் நெருங்கி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் செய்த தவறுகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டு அனுதின வாழ்க்கையில் ஆண்டவர் நடக்குமா இருந்தால் நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. மனுஷன் 1000 சொல்லுவான், ஓகே நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் நாங்கள் செய்யக்கூடாத காரியம் இன்றைக்கு இந்த அகித்தோப்பியல் செய்தது போல, இந்த அப்சலோம் செய்தது போல பஞ்சம் வச்சு திக்கிற காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் இன்றைக்கு பார்க்குற காரியங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் யாரோடு இருந்தால் தாவீதோடு அவன் சொல்றான். அவன் அறிஞ்சிருந்தான். ஏசாயா அதிகாரம் 54 வசனம் 7 வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆண்டவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம செய்த காரியங்களுக்கு ஆண்டவர் பழிக்கிற காரியம் ஆண்டவர் அல்ல. நாங்கள் மன்னிப்புக்கும் போது தாவீது செய்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனால் இவன் விட்டு அந்த திருத்த வேண்டிய காரியங்களை இவன் விட்ட பிழையினால் இந்த ராஜ்யத்தை இழந்து ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு வராம இந்த பாருங்க, தன் சொந்த மகனாலும் இந்த அநேகர் கூட கூட படையெடுத்து அகித்தோப்பியல் கூட எல்லாரும் சேர்ந்து உனக்கு எதிராக வரும்போது தாவீது விட்டு ஓடுகிறான். ஓடி மோரியா மலையில் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை கைவிடவில்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த 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 கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துட்டு சொன்னால் அவனுக்கு தெரியும் அப்படினால் அவன் தவறு புடுற நேரம் எல்லாம் யார்கிட்ட பாதத்தில் விழுந்தான்? தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். இன்றைக்கு அப்சலோம் இந்த காரியங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அகித்தோப்பியல் காரியமாக இருக்கட்டும், இன்றைக்கு இவரெல்லாம் எதிராக வந்தார்கள். இந்த பழைய காரியத்தை வச்சுக்கொண்டு இவன் எப்படா பழிவிக்கலாம், எப்போ வஞ்சம் தீக்கலாம், நேரங்களை பார்த்து கொண்டு காரியங்களை செய்தாங்க. ஆனால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் தலைகளாய் மாற்றி போட்டார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அழைத்தவர் ராஜாவை அழைத்த அழைப்பு தாவீது கொடிய அப்சலோமுக்கு அல்ல. அப்சலோம் ஆசைப்பட்டான் எப்படியாவது குறுக்கு வழி சம்பாதிக்கணும். ஆனால் முடிவு என்ன சொல்ல தேவையில்லை, அவன் முடிவு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் கூட இருந்து வழி எடுத்துட்டு வர ரெண்டு சாமுவேல் 15 வாசிங்க. 2 Samuel chapter 15 verse 31. அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது ஒரு விண்ணப்பம் எடுக்கலாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீர் பைத்தியமாக்கி. வேதங்க தொடர்ந்து வாசிப்புகளா அந்த பார்த்தீங்களா இருந்தால் அகித்தோப்பியல் giving advice to David when during the ruling the king on the timeல அவன் சொன்னது வேத வாக்கா இருந்தான். whatever he said is happened. but இந்த டைமில் தாவீது அறிந்து கொண்டான், தன் மகனோடு சேர்ந்து கொண்டான் அறியும் பொழுது அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணுடன் அகித்தோப்பிலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் எடுக்கும், ஆண்டவரே இவன் ஆலோசனை நீர் பைத்தியமாக்கி போடுண்டு.
வேதம் சொல்லுவது வந்து அவனுடைய நல்ல ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கினார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் போர் இடங்களோடும் ஆண்டவோட வாழ்க்கை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்வோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் மன்னிக்க வேண்டிய மன்னித்து ஆண்டவர்கள் ஒப்புரவாகி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா, நானும் என் கர்த்தரும் என் நேசரும் நானும் ஆண்டவர் நடக்கிற வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவரோடு நடக்கும்போது டெய்லி டே வாக் வித் ஜீசஸ், he will tell you what is wrong, what is right. சிம்பிள். நாங்கள் பல நேரங்களில் மக்களுடைய ஆலோசனை தான் கேட்கிறோம். வந்து மற்றவருடைய ஆலோசனை கேட்பது நல்லதான், ஆனால் இது கத்தெடுத்து வருதானது வந்து உறுதி பார்க்கணும். You need to confirmation come from God or come from people. The people give a lot of advice. That's good, you can listen, but you need to remember to always that Jesus Christ also was the best advisor in our world. Hallelujah. அவரிடம் பற்றி நான் கேட்கும்போது ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்த ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட். ஒருத்தரை மன்னிக்க முடியல ஆண்டவரே, நான் ஒரு கசப்பு நடிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உள்ளுக்குள்ள கசப்பு இருக்குது, மன்னிக்க முடியல, பேச முடியல, வெளியில நடிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே வந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் every day we need to check our salvation life. Jesus Christ, I need to walk every day with you. Because the word of God said, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை அதோடு தான் எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராக ஓட வைக்கும். இப்போ தாவீதை போல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன பாடுகள், என்ன கஷ்டங்கள், எனக்கு எதிராக என்ன வந்தாலும் சங்கடம் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு எதிராக யார் எழுப்பி இருந்தாலும் ஆண்டவரே, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். அடித்து சொல்றோம் நடக்கணும் வந்து நடத்தின கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார், உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை you have to taste to everyday life, not only Sunday, not only pray, oh I need to this, I need to Lord, I want to this blessing, I want to this one, or I want to get the job. No. Everyday Lord. ஆண்டவர் நடத்துகிற தேவன் வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களை கொண்டு போவார். மேய்ச்சல் நாடுகளை போல இந்த வேதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்ல டைமில் அவ்வளோ காரியம் கொண்டு காட்டினா இருந்து தாவீதோடு கூட தாவீது மன்னிச்சுட்டான், தாவீது மறந்துட்டான், கர்த்தர் மன்னிச்சுட்டார். ஆனால் மனுஷர்களால் மறக்க முடியல, எல்லாரும் அவனுக்கு எதிராக வராங்க. எதுக்கு? பழி தீர்க்கணும். அகித்தோப்பியர் இன்றைக்கு இந்த காரியம் வந்து பட்சபோடு பாவம் செய்யும் போது ஆண்டவர் அடிச்சார். இந்த பாவத்தையும் நாத்தான் சொல்லுங்க, go and read the Bible. It's a prophet, I think Nathan will say, oh that you thank to God because God will never kill you because he saved your life, but he give the punishment what you did the sin. Yeah, நாங்கள் செய்கிற பாவத்துக்கு எங்களுக்கு பரிகார உலகத்திலே செய்து முடிச்சுடுவார் கர்த்தர். வந்து நாங்கள் விழுந்தெழும்புறாங்க, எந்த பாவம் எங்கே தவறு செய்யலாம் வந்து, எப்படி செய்யலாம் வந்து, மற்றவர்களை காயப்படுத்திக்கலாம், நோப்படுத்திக்கலாம் வந்து, வஞ்சொல்லாம் ஒரு காலம் வந்து கசப்பு வேறோ உள்ளத்திலேயோ மறக்க முடியாத இதை வச்சுக்கொண்டு ஒரு காலம் கர்த்தரோட ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்க்கை வாழ முடியாது. Because he is watching. Every day, go to our Lord. Every morning, ஆண்டவரே, I'm praying, come to you, I'm kneeling down, ஆண்டவரே, please check my heart. Who I am to forgive you. Who I am to love, to show my love. ஆண்டவரோடு நெருங்க 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 பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் தாவீது சொல்றாங்க, அப்பதான் தாவீது வந்து என்ன வந்தாலும் ஆண்டோடு நெருங்கும் போது கண்டிப்பா பாடுகள் உண்டு. நீங்க நெருங்கி வாங்க கர்த்தரோட, நெருங்கி பைபிளை வாசிங்க. உங்களை காயப்படுத்துறதுக்கு 10 பேர் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு ஒன்று வாழ்க்கையில் ஆழ்க்கை வாழ்க்கை கொண்டு வந்து கர்த்தர் என்னை உருவாக்குறார். ஆமென். தேவனோடு நடக்கும்படியா உருவாக்குறார். மன்னிக்கிற தன்மை ஆண்டவரே. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். மற்றவர்களுக்கு சத்தியத்தில் வழிநடத்தவும் உங்களை நாங்கள் இந்த ஆண்டு அழைச்சிக்கிறோம். எவ்வளவு காலம் இந்த சபையில் இன்றைக்கு ஜனங்கள் எங்கள் குடும்பங்களை உருவாக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Just coming Sunday and go. There's promise this April month, put individual everybody. ஆண்டவருக்கு சொல்லணுமா இருந்தால் we need to walk with the Jesus Christ. கர்த்தர் நடந்தது போல நாம் நடக்கணும். தாவீது எப்படி நடந்தான் ஆண்டவரே? எதிரான சூழ்நிலை ஆண்டவரே, என் சொந்த மகனால என் ராஜ்யம் போச்சு, எல்லாம் போச்சு ஆண்டவரே, ஆனாலும் என் தலையை உயர்த்துறவராக இருக்கிறார் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை தாருங்க ஆண்டவரே, நான் யாரோடு நான் ஒப்புரவாகணும் ஆண்டவரே. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மற்றவர்களுக்கு உண்மையா சொல்லுவீர்கள் என்றால் ஒருவரும் உங்களுக்கு கம்பளம் பிடிக்க போவதில்லை, எல்லாரும் உங்களை தூத்துவார்கள். இதெல்லாம் நான் ஒரு காரியம் சொல்லும்போது ஆண்டவர் கர்த்தர் நான் வேத பிரகாரத்தில் வந்து உங்களுடைய வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் கல்லு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சிரிச்சு ஆண்டவரோட உருவாடுறதுல வந்து இங்கப்பா
நான் பேசும்போது எனக்கு என்ன சொன்னாங்க, என்னோட நீ பெரிய அவனு விட்டாங்க. ஆண்டவரை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. எது என்ன சொன்னாங்க? இயேசு சத்தியம் சொல்லும்போது, இயேசு மாம்சத்திலே இன்றைக்கு மனுஷகுமாரனா வந்து போது இவன் பிசாசு பிடிச்சவனுக்கு இயேசு பார்த்து சொன்னார்கள். பரவாயில்ல, எங்களை பார்த்து எப்படி சொல்லவே இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிட்டா என்ன இவன் இப்படி சொல்லிட்டான், நான் ஆண்டவர் நடக்கிறேன். நோ, யூ ஆர் லைங். நான் கர்த்தரோடு நடக்கிறேன், கர்த்தருக்காக எல்லாம் செய்கிறேன், எவ்ரி சண்டே வருகிறேன். தட்ஸ் நாட் a Christian life. You need to walk with Jesus Christ every day. ஆண்டவரே, உண்டான மனுஷனை என்ன மாற்றுங்க ஆண்டவரே. சத்தியம் சொல்ற, I need to tell the gospel, I need to tell the truth. ஆண்டவர் உருவாக்குவார். He makes you for the disciple. But it is hard life, not an easy life. But ஆண்டவர் எங்களை இருதயத்தை ஒப்பிடும்போது கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்ற எங்களை மாற்றுவதே இருக்கிறார். எப்படி தாவீது நடந்தானோ கர்த்தரோடு, எப்படி தாவீது நம்ம ஆண்டவரே ஒன்று தாவீது அறிஞ்சு நம்ம ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நான் ஆடுகளுக்கு பின்னால் விரிஞ்ச என்ன ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்கு இந்த இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு என்ன நீ ராஜாவாக ஏற்படுத்தினீரே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவர் நான் மறக்கல ஆண்டவரே. எங்க போனாலும் நீர் என் கூட வருகிறீர். அதான் சொன்ன மரண பள்ளத்தாக்கில் நான் போனாலும் கூட இருக்கிறீங்கப்பா. எல்லாம் ஊர்ல உள்ள எல்லாம் தூட்டட்டும், ஒரு நாள் வரும் என் தலையை உயர்த்துகிறவர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து நான் சொல்றேன் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க கர்த்தரோடு நடக்கிற நீங்க வந்து யாருக்கு சுயஞ்சோர்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ, டோன்ட் வரி, லவ் them. இந்த இதயத்தில் கசப்பம்படுவது யாரும் வைக்காதீர்கள். வந்து நேசியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒன் டே they will come to your place. அந்த ஓடுவார் ரட்சிப்பில் ஓடுவார் என்றால் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். ஆமென். word of God. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கிரியேட் பண்ணி சொல்லவும் இல்லை, வார்த்தையபடி அவர்கள் விதைக்கிறார்களோ கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய கூட்டவும் கூட்டாத, குறைக்கவும் குறைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். வந்து தாவீதுடைய வாழ்க்கை ஆண்டு கற்றுக் அவன் எல்லா காரியங்களும் செய்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகர் எல்லாரும் தாடையில் அடித்து துன்மாக்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். யார் செய்தா? தாவீது யுத்தம் செய்யவில்லை. கர்த்தர் பொறுமையோடு பார்த்திருந்த என் தாசனை நோக்கி நீங்க எல்லாம் நெட்டிங்க பண்ண வைக்க ஒரு டைம் ஒன்று கொண்டு அடிச்சு துவந்த முன்ன வந்து கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். எங்களுக்கு யுத்தம் செய்யறது வந்து ஆறாவது வந்து ரட்சிப்பு கர்த்தருடைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தை பார்க்கும்போது அவனுக்கு எதிராக வந்த பல காரியங்கள் வந்து இன்றைக்கு எல்லாரும் எதிராக சூழ்ந்து வந்த போதும் வந்து அந்த சங்கீதம் வந்து 6 வசனம் வந்து இந்த பின்னணியில் வந்து நிறைய காரியம் அவனுக்கு எதிரான காரியம் நடந்துருக்கு. வந்து எங்கெங்கெல்லாம் தவறு விட்டானோ இன்றைக்கு ஆண்டோட மன்னிப்பு கேட்டால் வந்து இன்றைக்கு அவர்கள் மன்னிக்க முடியாத காரணம் வந்து அவங்களாம் ஒன்று சேர்ந்து எதிரான காரியங்கள் வரும்போது தாவீது சொன்னா வந்து, ஆண்டவரே நீர் என் கேடகம், ஆண்டவரே என் கேடகம் என்றால் அவர் என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை கேடகமாக இருக்கும்போது அந்த கேடகத்தை மீறி எங்களை தாக்குவதும் இல்லை, ஒன்றும் வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து போவதும் இல்லை. அவர் எல்லாத்தையும் வேலி எடுத்து பாதுகாக்கிற தேவனே இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை ஒப்பு கொடுப்பது, ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் சொல்ல வேணும். ஆண்டவரே நான் போகிற வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் காலடி வைக்கணும். ஆண்டவரே ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் யுவர் வேர்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உம்முடைய வார்த்தையை நான் சுமந்து செல்லுறேன். ஆண்டவரே உம்மோட வார்த்தை தான் சொல்கிறேன். ஆண்டவரே என் கூட இருங்க, என்னை வழிநடத்துங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொரு அனுதினம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கூட இருந்த வழிநடத்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ நாங்கள் இந்த 4ஆம் மாதத்தில் ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டு கொடுத்த வார்த்தை வந்து மறுபடியும் இந்த வாசத்தை வாசிக்கப்படுறது. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை உயர்த்துகிறவருமாய் 3 காரியமாக சொல்லப்படுது. வந்து என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறார். முதல் என்ற பாதுகாப்பு நீங்க தான்ப்பா. அடுத்த 2வது காரியம் வந்து என் மகிமை. ஆண்டவரே உலகத்தால் மனுஷரால் வர்ற மகிமை இல்லப்பா, உம்மிடத்திலிருந்து வர்ற மகிமை. ஆண்டவரே உம்மோட மகிமையில என்னை நடத்துங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நடத்துகிறது. வந்து 3வது காரியம் வந்து ஆண்டவரே எந்த இடத்துல நான் தாழ்ந்திருந்தோனோ, எந்த இடத்துல ஆண்டவர் நான் தலைக வந்து நான் போனோனோ அந்த இடத்துல என்னை உயர்த்துங்கன்னு சொல்லும்போது உயர்த்துற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வந்து இந்த வார்த்தையை நாங்கள் உரிமை பாராட்டி ஜெபிப்போம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவீது சொல்கிறான் வந்து மிகவும் வேதனையான ஆபத்தான சமயத்திலும் கர்த்தரை நம்பினதால் அவன் நல்லா உறங்கினான், நல்லா தூங்கினான். வந்து
இந்த நெருக்கடி பாடுகளில் அவனால் உறங்க முடிஞ்சோன்னு சொன்னால் என் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். எது வந்தாலும் அவன் கூட இருக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன் என்றால் ஒன்று தாவி ஒன்று அறிந்திருந்தான். ஆண்டவரே, இதை விட மோசமான நம்ம எல்லாம் நான் போனேன் ஆண்டவரே. யுத்தம் படையெடுத்தெல்லாம் வரும்போது ஆண்டவரே நான் யுத்தம் செய்யல ஆண்டவரே, எனக்காக நீர் யுத்தம் செய்தேன். அல்லேலூயா. பல நேரங்கள் எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு யுத்தம் செய்கிறோம். வந்து சம்திங் I want to tell you something. You need a financial breakthrough இருக்கட்டும் உங்களோட வாழ்க்கையில். இன்றைக்கு என்னால் ஆண்டவரே அதை மேற்கொள்ள முடியலை ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே, கடன் தொல்லைகள், பாடுகள் ஆண்டவரே, நெருக்கங்கள், நெருக்கடிகள் நான் முயற்சி செய்கிற ஆண்டவரே, என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவற்றை கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அதை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை சார்ந்து when he dependent on Christ, ஆண்டவரே, I'm not relying on my own understanding, Lord. One thing I know, so my knowledge is nothing. When you are dependent on you, Lord Jesus, என்னை உயர்த்துகிற தேவன், என்னை கற்றுக் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அழைத்த கர்த்தர் நீர், மகிமையின் தேவனப்பா. ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்படியா ஏழுபடியா சொல்லுறது, என் சகோதர சகோதரியே, இந்த வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் கர்த்தரை சார்ந்துகொள். அந்த இயேசுவை நீ சார்ந்துகொள். அவரை முழுமையாய் நீ அறிந்து கொள். அவரே ரட்சகர். அவரால் என்று இந்த உலகத்தில் மீட்பு இல்லை. அவரால் என்று எமக்கு எந்த ஒரு காரியமும் வருவதும் இல்லை. அவரை விட்டு எந்த ஒரு காரியமும் கிடைக்க போறதும் இல்லை. அவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டு சொல்ற வந்து, உன்னை நான் விட்டு விலகுவதில்லை. உன்னை அழைத்த தேவன் நான். எல்லா நிலைமைகளையும் தலைகளாக மாற்றி எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் நீர்மூலமாக்குற தேவன், உண்மை உயர்த்துகிற தேவன் இந்த இடத்துல ஆண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, உண்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட மறுநாள் ஆண்டவர் வந்து, நீ எனக்கு ஆண்டவரை எவ்வளவு காலம் என்ன செய்தா, எப்படி செய்தா என்று நான் கேட்க போவதில்லை. ஆண்டவரே, முதலாவது என் ரட்சிப்பு உம்மோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மோடு நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்கும் பொழுது என்னை நீர் உருவாக்குற தேவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், என்னை உருவாக்கி ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்துகிறாங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, எனக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து திரண்டு எதிராக வந்த போதும் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ரட்சிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நான் வாசித்த வசனம் தான் வந்து, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரே நம்மை ரட்சிக்கிறவர், அவரே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவரை நம்பி இருக்கும்போது எங்களுக்கு ரட்சிப்பு அவரிடம் வருகிறது. அவர்களை நடத்துவார், குடும்பங்களை நடத்துவார். இண்டிவிஜுவல் பேசுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நடத்த வாஞ்ச உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். தாவீதை போல் ஆண்டவரே, எனக்கு எதிராக என்ன எழும்பி வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் படுத்து நித்திரை கொள்வேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னை தாங்குகிறீரப்பா. எந்த நெருக்க வந்தாலும் ஆண்டவரே, நான் படுத்துறங்கி தூங்குவேன். எனக்கு நித்திரையை கொடுப்பது நீர்தான், என்னை பலப்படுத்துவது நீர்தான், என்னை நடத்துறது நீர்தான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நடத்துங்க. ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டிலே நடத்துங்கப்பா. உம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடக்கிற வாழ்க்கையினை கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கான ஜெபிக்கிறப்பா. என் தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் யாரை மன்னிக்கணுமோ ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்னிக்க கிருபை செய்கிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தர் நீர் வார்த்தை கொடுத்துக்கிறீங்கப்பா. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே, அது எனக்கும் சொந்தம் அல்ல. ஆண்டவரே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா அதே மத்தேயுல கர்த்தர் சொல்றார் வந்து, நீ எவனை மன்னிக்காமல் இருக்கிறாயோ நானும் உன்னை மன்னிப்பதில்லை என்று சொல்லி. ஆண்டவரே, மன்னிப்பதன் வள்ளல் எங்களுக்கு இந்த மன்னிக்கிற இதயத்தை கொடுங்க. எல்லாரையும் நேசிக்கிறத கொடுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரும் அன்பு செலுத்துற இதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாள் மிகவும் சீக்கிரமா இருக்கிற. ஆண்டவரே,
அழகாக கேட்டோம். எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய மாம்ச சரீரங்களை கரைப்படுத்துற எந்த காரியமா இருந்தாலும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம் சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவரை கரம் பிடிச்சு நடத்துங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த சங்கீதம் 3 சொன்னது ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை நீங்க தான்ப்பா, என் தலையை உயர்த்துறவர் நீங்க தான்ப்பா. உம் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து இந்த வார்த்தையை ஆண்டவரை கிரகித்து ஆண்டவர் நீ பேசும்போது எதையெல்லாம் விட்டு கொடுத்து உங்களோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரை நீ கேடகமாயிருந்து நடத்துங்க. போராட்டங்கள்ல கூட இருங்க. வழி வாசலை திறந்து கொடுங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வரட்டும் அப்பா. ஆண்டவரே அந்த பைனான்சியல் காரியங்கள் ஒரு பிரேக் த்ரூ வருவதாக ஆண்டவரே கர்த்தர் கூட இருந்து நடத்துறது. அழைத்தவர் சொல்லிக்கிறது, உன்னை நான் கைவிடுவதில்லை. வேலைத்தளத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கண் காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். நடத்துகிற தேவன் கொடுப்பார். அவர் சகலத்தை நடத்தி முடிப்பார். உம் சமூகத்தை ஒப்புக்கொள்கிறார். இந்த வார்த்தை முடிமை நோக்கி கூப்பிட யாவருக்கும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த மலையிலிருந்து தாவீது கூப்பிட்டான் அல்லவா ஆண்டவரே, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டருளும். அப்படியாக ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கு நீங்க கேடகமாயிருந்து வழி நடத்துங்க, மகிமையாயிருங்க ஆண்டவரை. அவர்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீங்கப்பா. உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியாக நாங்கள் நின்ற வண்ணமாக நான் ஒரு காத்துக்காக ஜெபிக்க